ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்னைக்கு நான் கடைக்கு போனேன். பார்த்தா எறா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு நான் நூடுல்ஸ் பேக்கெட்டும் கையோடு வாங்கிட்டும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எறா வச்சு எப்படி நூடுல்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. அப்புறம் இது என்னன்னு கேளுங்க, பிங்கோ சிப்ஸு தான். பூஜாக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் நாளைக்கு வீடியோ போடுறேன் என்ன பண்ணலான்ட்டு. இங்கே பாருங்கள், கிஃப்ட்டும் இருக்குது. இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பூஜா வர்றதுக்குள்ளே மேகி பண்ணிடுவோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சிடலாம். மேகி இன்னைக்கு சூப்பராக செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும், மறக்காம எண்ணெய் ஊற்றிக்கலாம் செல்லக்குட்டீஸ். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வருது. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். டக்குன்னு செஞ்சிடலாம். அப்புறம் இங்கே பாருங்க, கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் கொஞ்சோண்டு தக்காளி தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சத்தை ஜூஸ் மாதிரி எடுத்து போட்டுடலாம், நல்லா இருக்கும். இங்கே இருக்க பாருங்க உரல், இதில் இந்த 3 பீஸையும் போட்டு இடித்து ஜூஸ் மாதிரி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஊற்றிடலாம். இதில் இங்கே பாருங்க, நல்லா பொரிஞ்சு வருது. இதையும் ஊற்றியாச்சு. அப்புறமாட்டி மறக்காம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் செல்லக்குட்டீஸ். நல்லா போட்டு இதையும் நல்லா வணக்கி விட்டுறணும். நல்லா ஜூஸியா வரட்டும். இந்த கோழி நம்மளுக்கு நேற்று கிஃப்டில் கிடைச்சது. இன்னைக்கு கிஃப்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், சரியா? இந்த பூஜா பொண்ணையும் ஆளையே காணோம், எங்கே தான் போச்சோ தெரியல. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இந்த எறாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டோம், எறாவை போட்டுட்டோமா, இதுக்கு தேவையான மிளகாத்தூள்லாம் போடணும்ல, அதையும் போட்டுடலாம், சரியா? இப்போ பாருங்க, மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், தனியாத்தூள் போட்டுக்கணும், மிளகு ஜீரகத்தூள் லைட்டாக போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி கலரி வச்சிடுவோம். இது இறால் மேகி. மேகியில் இருக்கிற மசாலா தேவையில்லை, இந்த மசாலா போட்டாலே சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு செல்லக்குட்டீஸ். இப்போ பூஜாம்மா கையில் வச்சிருக்கிற நூடுல்ஸையும் சேர்த்துருவோம். போட்டாச்சு. நல்லா வெந்து வரட்டும். நல்லா உள்ள அமுக்கி விட்டு மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் செல்லக்குட்டீஸ், மேகி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா இந்த மேகி ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எறாவோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கடன்னு இன்னைக்கு என்ன கிஃப்ட் பாக்ஸில் இருக்குதுன்னு தெரியலையே. ஹாய், சூப்பர்.
இன்னைக்கு எல்லாமே மோல்டாக இருக்கு பாருங்க. திராட்சை, அப்புறம் ஆப்பிள், அப்புறம் மேங்கோ. ஹை, இன்னைக்கு எல்லாமே மோல்டுலேயே வந்திருக்கு. இது என்னவா இருக்கும்? பச்சை மிளகாவா? அப்புறம் இங்கே பாருங்க, இன்னொரு ஆப்பிள் மோல்டும் வந்திருக்கு. அப்புறமாட்டி ஒரு டோரேமான் ஸ்டிக்கர். சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாமா? இங்கே பாருங்க செல்லக்குட்டீஸ், தண்ணிலாம் வற்றி நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இந்த இதில் வச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். எறா நல்லா மேகியோட வெந்து சூப்பராக வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் செல்லக்குட்டீஸ். இதில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபோக் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, எறாவையும் ஒரு குத்து குத்திக்கலாம். சூப்பர், எறா மேகி ரெடி. எம்மி டேஸ்ட்டு நல்லா இருக்கு செல்லக்குட்டீஸ். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாய் பாய் செல்லக்குட்டீஸ்.